ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை பொடி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு, பூண்டு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய், எள், கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. எள் தேவைப்படுறவங்க சேர்த்துக்குங்க, வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த முருங்கீரையை 5 days நல்லா நிழல்லையே உணர்த்தி காய வச்சுருக்கேன். இது நல்லா முருங்கலாகிற அளவுக்கு வானலில் போட்டு வெறும் வானல்லே ட்ரையாக ஸ்டீமில் வச்சு வறுத்துக்கலாம். ஸ்லோ ஸ்லீமில் வச்சு வறுக்கணும். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்தா மட்டுமே போதும். நிழல்லையே ஆனால் காய வைக்கணும். நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே வணக்கலாம். ஆயில் போட தேவையில்ல, வெறும் வானல்லையே வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வறுக்கணும். நான் மிளகு, ஜீரகம் காமிக்க மறந்துட்டேன். அது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆறட்டும். இப்போ மிளகாவை வறுத்துக்கலாம். மிளகாய் எப்போவுமே தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாகவும் இருக்கும். நிறைய டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நம்ம மிளகாவை கழுவிட்டு வறுத்துக்கலாம். ஓகே, எல்லாமே வறுத்தாச்சு. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். நல்லா பொடி பண்ணியாச்சு. பவுடரை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். இது வீட்லேயே ரெடி பண்ணுற பவுட்ரு தான். இது சாதம், தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். கீரை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இது போல் பொடியாக பண்ணி கொடுத்தாக்கா நெய் ஊற்றி பசைஞ்சு ஊட்டி விட்டால் சாதமும் சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கு தோசையில் விட்டு தான் கொடுக்க போகிறேன். தோசை ஊற்றியாச்சு. தோசை மேலே தூவி கொடுத்துட வேண்டியதான். முருங்கைக்கீரை பொடி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க. கேரட்டை விட 4 மடங்கு சத்து முருங்கைக்கீரையில் இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். என்னோடய முதல் வீடியோ இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.